ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லேருந்து உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ என்ன உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா, மேக் ஆஃப் த வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ். மேக் ஆஃப் த வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ் என்னன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பாயிண்ட்ஸை ஒரு பெரிய லெவலில் உருவாக்க போகிறோம். அது எப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டு லெவலில் நம்ம இதை பார்த்திங்கன்னா பெரிய லெவல் உருவாக்குறது தான் இந்த மேக் ஆஃப் த வெஹிக்கிள் பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஆமாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேர் நல்லா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமேக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா நம்ம 48 பிரான்ச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். வெறும் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தோன்னா 48 பேர் தான். இந்த 48 பேர் மட்டும்தான் நம்ம கூட பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த 48 பேருக்குமே நான் என்ன இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றுமே இல்லை. யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு எல்லோரும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி என்கிட்ட இருக்குது. இந்த வழியை தான் நான் ஃபாலோ பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2013 காலேஜ் முடித்தேன். ஆமாம், 2013 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஃபினான்ஸ் ஃபீல்ட்லேருந்து 2022 பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். நான் வெளியே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூமில் நான் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப என் சேலரி பார்த்தீங்கன்னா வெறும் 8100 ரூபா. நான் 10 வருஷம் கழித்து நான் வேல்யூ நிற்கிறப்ப என் சேலரி பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா. சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா நான் 2022 இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. அந்த டைமில் நான் வெளியே நான் பார்த்தா வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். அந்த ஆஃபீஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இன்கமும் வரல. ஏன்னா நான் ஒரே ஆள் மட்டும்தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 3 பேரை வேலைக்கு எடுத்தேன். அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வெறும் லேடிஸ் மட்டும் எடுத்த டெலிகாலிங் எடுத்தேன். ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன். அவங்க மூலிமா மந்த்லி பார்த்தீங்கன்னா 1 lakh வரை எய்ம் பண்ணேன் நான். எனக்கு பார்த்தா சேலரிலாம் போக 55,000 ரூபாய் கிட்டே நின்றுது. இந்த 55,000 ரூபாய் நிற்கிறப்ப எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எனக்கு டார்கெட் இல்லை, எனக்கு ப்ரெஷர் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய் அந்த வேலையை செய், என்னை யாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலையை செய் அந்த வேலையை சொல்லிட்டு எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. என் ஒர்க்குனாவோ நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 2025 நாங்கள் அதே ஆஃபீஸை தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 பேர் வேலை செய்கிறாங்க. மாதம் 1.25 லட்ச ரூபா சேலரி மட்டும் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் நான் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் நான் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இதை பேச வந்திருக்கேன்னா, என்னை போலவே ஒரு 48 பேரை மட்டும் உருவாக்கினா போதும். ஏன்னா நான் 100 பேரை நான் உருவாக்க போகிறேன், நான் ஒரு 200 பேரை உருவாக்க போகிறேன், அந்த ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு தேவை வெறும் 48 பேர் மட்டும்தான். அந்த 48 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை எல்லோரையும் கொண்டு போகிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்தேன். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். நான் டிகிரி முடித்தேன். என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணேன். நான் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணேன். என்ன தப்பு பண்ணேன்னா, என்னோடய கஸ்டமர் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா நிதி நிறுவனத்தில் 1 லட்ச ரூபா போட்ட 8,000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபா பேங்க்கில் லோன் வாங்கி 65 லட்ச ரூபாய் கிட்ட என்னோடய சொந்த பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். நான் பண்ணி 3வது மாதமே 4வது மாதமே அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு எங்கேயுமே போகாமல் வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இருந்தேன். அதுக்கப்புறமா யோசித்தேன், சரி ஓகே பணம் போயிடுச்சு, நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம அடுத்த கட்டத்தை என்ன பண்ண சொல்லிட்டு தான் நான் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்கினேன். அந்த கம்பெனி மூலயமா கிட்டத்தட்ட எனக்கு 1.5 கோடி ரூபாய் கிட்ட கடன் இருந்தது. நான் பொய் சொல்ல, இதுக்கான எல்லாமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேப்பர் வாய்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் எந்தெந்த பேங்க்கில் லோன் வாங்கினேன், நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 மாதமாக மாதத்துக்கு 3.25 லட்ச ரூபாய் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு வரேன். அப்போ தான் நான் நினச்சேன், எப்போமோ பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான்
நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதே போல் நான் பார்த்தீங்கன்னா 48 பிரான்ச்சை மட்டும்தான் நான் ஃப்ரான்ச்சைஸாக கொடுக்க போகிறேன். அந்த 48 பேர் மட்டும்தான் என் கூட வந்து பார்த்தா லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கலாம் நம்ம இதை வந்து கொண்டு போக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறேன். யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 3 பிரான்ச் கொடுக்க போகிறேன், அப்புறம் வேலூரில் 3 பிரான்ச் கொடுக்க போகிறேன், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், அப்புறம் நாமக்கல், கரூர் எல்லா பிரான்ச்சிலையும் 3 பிரான்ச் கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஸ்விக்கி டொமேட்டோலாம் ஓட்டுறீங்க, உங்களால் 25,000 மேலே உங்களை யாராலுமே வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்க முடியாது. மேக்ஸிமம் ஹையஸ்ட்டாக 40,000 பணம் சம்பாதிப்பீங்க. அந்த 40,000 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அந்த பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓடுற ஓட்டம் உங்களுக்கே தெரியாமல் ஓடுறீங்க. வாழ்க்கையில் ஓடக்கூடாது. உக்காஞ்சி பொறுமையாக என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சொல்லணும்னா ஈஸியாக பணத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்தா ஏம் பண்ணலாம். என்கிட்ட இருக்க ஒரே ஒரு தன்னம்பிக்கையால தான் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை முடிச்சுட்டு இன்றைக்கி என்கிட்ட வந்து 8 பேர் வேலை செய்கிறாங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நம்ம அம்மா அப்பா வாழ வைக்கணும், நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்வளோ பேர் நினைப்பீங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ நீங்கள் மேக் ஆஃப் த வெஹிக்கிள் பாயிண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ண 3வது மாதத்துலேயே நீங்கள் உங்களோட வந்து லைஃப் ஸ்டைல் மாறலைன்னா என்கிட்ட கேளுங்க. அப்படி வந்து உங்கள் ஸ்டைல் மாறிச்சுன்னா உங்கள் ஸ்டைல் மாறிச்சுன்னா உங்களை பற்றி வந்து நீங்கள் பெருமையாக பேச தேவையில்ல, உங்களை பற்றி உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாம் பெருமையாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த வந்து 48 பேரை உருவாக்க போகிறேன். நான் என்ன ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லைங்க, கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். வெறும் 48 பிரான்ச்சு தான். 100, 200, 300 பிரான்ச்செலாம் கொடுக்குற ஐடியாவே இல்லை. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 48 பிரான்ச் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்த கட்டத்துக்கான நம்ம போக போகிறோம். என்னோட வந்து பார்த்தோன்னா முதன்மை நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஃபேமிலி நல்லா வாழ வைக்கணும். அதுக்கு நீங்கள் மாடு மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களை பெற்ற அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுன்னு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அதே போல் நான் இந்த வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்கள் பேஜை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.